வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் பட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்துலலாம் விவசாயம் பண்ணுவாங்க. நிலத்தில் விதைச்சதுக்கு பின்னான கொஞ்சம் முளைய ஆரம்பிக்கிறப்பயே களை அப்படிங்கிற ஒரு செய்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அறுவடை செஞ்சுருவாங்க. அறுவடை செஞ்சதுக்கு பின்னாடி நிலத்தை அப்படியே உழுகாம காய விட்டுருவாங்க. அப்புறம் பின்னால விதைக்கக்கூடிய சமயத்துல உழுது அப்புறம் மீண்டும் வருவாங்க. இதுதான் ஒரு கரெக்டான ஒரு நிலைப்பாடு, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி. ஆனால் இது தலைகளாக செய்து கொண்டிருக்கிறது பாஜக என்பதுதான் ரொம்ப ஒரு கேலித்தனமான ஒரு விஷயம். கட்சிக்கு முன்னாடி உள்ள எத்தனையோ பேர் ரவுடிகள், குற்ற பின்னணி உள்ளவரும் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் இணைச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காதுல குத்துது குடையுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களாம் நீக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் தமிழிசையினுடைய ஒரு வெளிப்பாடான ஒரு பேச்சு, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆமா, அண்ணாமலை வந்தாரு, ரவுடிகளையும் மற்றபடி குற்ற பின்னணியோட சேர்த்துட்டாரு. அதிமுகவோட அவர் கூட்டணி சேர்ந்துட்டு தான் இன்னைக்கு 20 இடத்துக்கு மேல வந்திருக்கும் அப்படின்னு பிரச்சனைக்குரிய ஒரு பேச்சு. அதை அமித்ஷாவே ஹைதராபாத்ல கண்டிச்சாரு. இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை டக்குன்னு போய் சேர்ந்துட்டார். அவரோட சேர்ந்தா எங்களுக்கும் தமிழிசைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட்டணி, கூட்டு களவாணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கூட்டணியாக சேர்ந்து 2 பேர் அப்படியே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப அதன் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தேவையற்ற முறையில் அல்லது யாரை நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம திருச்சி சூர்யாவை கல்யாணராமனையும் ஒரு 2 நாளைக்கு முன்னால நீக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சி சூர்யா அதை விடுவதாக இல்லை. அதாவது எனக்கு சுய மரியாதை, தன்மானம் தான் முக்கியம், அதை பத்தி ஒன்றும் கிடையாது. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிறார். நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா பேசுறேன். ஆமா, முதல்ல தமிழிசை புதுச்சேரி பாஜக காலி செஞ்சுட்டாரு, முடிச்சு போச்சு. கவர்னராக காலி செஞ்சார். இப்போ தமிழக பாஜக காலி செய்ய வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ எங்களையெல்லாம் காலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. காலி செய்யறத பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நான் என்ன தவறு செஞ்சேன்? அண்ணாமலையினுடைய ஆள் நான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. தமிழிசை அண்ணாமலைக்கு எதிராக பேசினார், அண்ணாமலை மீது குறை சொன்னார். அதற்கு அண்ணாமலைக்கு நான் சப்போர்ட்டா பேசினேன், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னால நடந்திருக்கலாம் டெய்ஸி, மற்றபடி திருச்சி அந்த ஆடியோ கேசட் மற்றபடி நடந்து, அதெல்லாம் ஒண்ணு, அது மன்னிக்கப்பட்டது, மறக்கப்பட்டது, கூட்டணி சேர்ந்துட்டோம், மாற்று கருத்து இல்லை. இப்போதைக்கு ஒரு சூழல்ல தமிழிசைக்கு நான் எதிராக பேசினேன், அண்ணாமலைக்கு ஆதரவா தான் பேசினேன். இதற்கு எதிராக இதற்கு ஒரு நடவடிக்கையாக என்னை எப்படி நீக்கலாம்? ரைட், ஓகே. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்சியில் ஏகப்பட்ட பேர் செஞ்சிருக்கிறாங்க. SV சேகர் எடுத்துக்கங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்து என்பதற்காக பட்டாசு வெடிச்சு கொண்டாடியவர், திமுக வெற்றி அடைந்து என்பதற்காக. அதையெல்லாம் விட கலைஞருடைய 100ஆண்டு விழாவுக்கு அவர் மேடை ஏறி பேசுறாரு SV சேகர். அப்ப இவரையெல்லாம் கட்சியை விட்டு எண்ணிக்கல, ஒருவேளை பிராமணர் என்பதனாலா அப்படின்னு அந்த தன்னுடைய எக்ஸ் பதவி தளத்துல திருச்சி சூர்யா கேள்வி கேட்கிறார். அடுத்தது தமிழிசையை நீக்கல, அண்ணாமலைக்கு விரோதமாக பேசினார், தமிழக பாஜகவுக்கு கட்சிக்கு கட்டுப்பாட்டை மீறி பேசினார். அதற்கு நான் ஆதரவாக பேசிக்கலாம், அதை அப்புறம் பேசினேன், அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசிக்கலாம். பட் தமிழிசை கட்சி கட்டுப்பாட்டை மீறி தானே அவளையா நீக்கல, ஒருவேளை நாடார் என்பதுனால அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் பதிவுல போட்டிருக்கார். அதையெல்லாம் விட அண்ணாமலை ஏன் நீக்கல? அண்ணாமலையினாலதான் இந்த கட்சியை தோத்து போச்சு. அண்ணாமலை தான் கட்சி தோத்து போச்சு. அதை தமிழிசை தன்னுடைய வாயில சொல்லிட்டாரு. அண்ணாமலையால தான் இன்னைக்கு ஒரு சீட்டு கூட வரல. அதிமுக கூட்டணி சேராமல் இருந்ததுக்கு காரணம் அண்ணாமலை தான் காரணம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலையை நீக்கல அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு திருச்சி சூர்யா வச்சிருக்கிறார். ஒருவேளை அவர் கவுண்டர் என்பதுனாலா? இந்த மாதிரி சாதியமான ஒரு கட்சிக்குள்ள சாதியின் அடிப்படையில பல பேரை விட்டு வச்சிருக்கிறீங்க, எங்களையே நீக்கிறீங்க. நான் ஓபிசியினுடைய மாநில செயலாளர், ரைட், ஓகே. என்னையே நீக்கிறீங்க? இந்த மாதிரி நாடாரை நீக்காமல், கவுண்டரை நீக்காமல், பிராமண இனத்தை நீக்காமல், சாதி பிரிவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியில் எங்களை மட்டும் நீர்ப்பு என்ன காரணம்?
அதே மாதிரி கல்யாணராமனையும் நீக்கிட்டாங்க. அவர் இன்னைக்கு ஆஃப்ல இருக்கிறார். அவர் எந்த ஒரு விஷயம் சொல்ற மாதிரி தெரியல. அவர் ஒரு வருஷத்துக்கு பின்னால கட்சி சேர்த்துக் கொள்ளப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் விடுவதாக அறிவுசார் பிரிவு சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாமே வந்து தோல்விக்கு அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை நீக்க வேண்டும் சொல்லப்பட்டு 2 பேருமே போர்க்குழி தூக்கின வகையில திருச்சி சிவா வந்து இன்னைக்கு பலவிதமான கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார். நான் பிராமணை சேர்ந்தவனாக இருந்தால் நீக்கப்பட்டிருக்க மாட்டேன், நாடாரை சேர்ந்தவன் நீக்கப்பட்டிருக்க மாட்டேன், கவுண்டர் இனமாக இருந்ததால் நீக்கப்பட்டிருக்க மாட்டேன், வேறு இனமாக இருப்பதால் நீக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய எக்ஸ் பதிவில் சொல்லி இன்னைக்கு வந்து புதுச்சேரி பாஜகவை காலி செய்துட்டு இன்னைக்கு தமிழக பாஜகவை காலி செய்ய வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து என்னென்ன நீங்க ஊழல் செஞ்சீங்க பாண்டிச்சேரியில் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பட்டியலை நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தாமதமாகும், அதை பத்தி ஒண்ணு இல்லை. உங்களுடைய ஊழல் பட்டியலை நான் வெளியிட வச்சு இன்னைக்கு பகிரங்கமா எக்ஸ் பதிவு தளத்துல விட்டுருக்கிறேன். உண்மையிலே இந்த பிரச்சனை வந்து விடுவதாக தெரியவில்லை. இல்லை, இந்த மாதிரி ஆள் வந்து பாஜகவுக்கு வேணும். திருச்சி சூர்யா என்பவர் வந்து பாஜகவில் இருந்து பிரச்சனை ஃபர்ஸ்ட் திமுக கனிமொழியின் ஆதரவாளராக இருந்தார். அப்புறம் அங்கு சில பிரச்சனை அடிப்படையில் கட்சியை விட்டு விலக்கப்பட்டார். நாளைக்கு அவராக விலகி கொண்டார். ஏதோ ஒன்று நடந்துச்சு. அப்புறம் பாஜகவுக்கு வந்தார். வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தார். மற்றபடி வந்து இந்த டெய்ஸி சம்பந்தப்பட்ட ஆடியோ கேசட்ல பிரச்சனையாகி நீக்கப்பட்டார். அப்புறம் மீண்டும் சேர்க்கப்பட்டார். இன்னைக்கு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு திருச்சி சூர்யா. அதற்கு மெயின் காரணம் தமிழிசை. அதனுடைய அடிப்படையில் வந்து அண்ணாமலை இருக்கின்றாரா அப்படிங்கிறப்ப திருச்சி சூர்யா அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா தான் பேசினாரு. அப்படி இருக்கக்கூடிய அவரை நீக்காமல் தமிழிசையை நீக்காமல் மற்றபடி திமுக ஆதரவாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிற SV சேகரை என்ன ஏன் நீக்கினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில பலமான கேள்விதானே. இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு குற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி வந்து இது வந்து ஒருதலை பட்சமான ஒரு சூழல். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்துல முன்னால் சொன்னதை போல பயிரை விளைஞ்சிட்டு இருக்கிறப்ப களை எடுத்திருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஏதோ ஒரு சீட் 2 சீட்டா பாஜக வந்திருக்கு இல்லையா. திருச்சி சூர்யா சொன்னதை போட்டு தமிழிசையும் நீக்கியிருந்தா, அண்ணாமலையும் நீக்கியிருந்தா, SV சேகரை நீக்கியிருந்தா கூட மக்கள் இன்னும் ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள். அதான் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். தமிழிசை வந்து 2 பதவியும் விலைக்கு கவர்னருக்கு 2 பொறுப்புல இருந்தாங்க. அதை ராஜினாமா செய்து கொண்டு இங்க வருகிறார். இன்னைக்கு வந்து படு தோல்வி. ரைட், அவர் கட்சியின் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் பதவியில ராஜினாமா செய்தார். தன் விருப்பத்துக்கு செய்தாரா அப்படிங்கிறது வேறு விஷயம். அது மிகப்பெரிய ஒரு ரகசியம். இன்னைக்கு அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆமா, கட்சி தான் வந்து இது ராஜினாமா செய்ய சொல்லி சொன்னாங்க. ஏன்னா 2 மாசம் தான் இருக்குது பதவி விலகுவதற்கு. அதனால வந்து இதுல நின்று எம்பியா வந்துருங்க அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான். மற்றபடி வந்து வெளிப்படை பார்வைக்கு தமிழிசையா விலகியதையும் போட்டு தரும். அப்படிலாம் விலக மாட்டார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவரான தான். பாஜக தான் விவரம் இல்லாமல் இன்னைக்கு தமிழக அளவுக்கு மாட்டிக்கொண்டிருக்கு. இந்த மாதிரி வந்து திருச்சி சூர்யா நீக்கி விட்டு மற்றபடி கல்யாணராமனை நீக்கி இவங்கெல்லாம் வந்து நேர்மைக்காக போராடிய பார்த்தா தெரிகிறது. ஏன் இதை விட மோசமான பல பேர்லாம் இன்னைக்கு அரசு பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சம்பவமா வந்து திருப்பூர்ல போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து OBC மாநில குழு செயலாளர் ஐயப்பனை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அதாவது போலீஸை வந்து தரக்குறைவாக பேசுறாருன்னு சொல்லி போட்டு. அதே மாதிரி சிவகங்கையில டிராபிக் SI அழகு ராணிகிட்ட வந்து தகராறு பண்ணியிருக்கிறார். சிவகங்கை பாஜக தலைவர் உதயா அப்படிங்கிறவர் காரில் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கிறார். ஆமா, அழகு ராணி டிராபிக் SI அந்த அம்மாட்ட வந்து தரக்குறைவான வார்த்தையில பேசியிருக்கிறார், தகராறு பண்ணிருக்காங்க. அவரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கக்கூடிய சமயத்துல திருச்சி சூர்யா சம்பந்தப்பட்டவர்கள் அவரை மட்டும் நீக்குவதற்கு என்ன விஷயம்? அப்ப இந்த உதயாவையும் OBC மாநில திருப்பூர் சம்பந்தப்பட்ட ஐயப்பனை நீக்கிடுவாங்களா? இதெல்லாம் ஒரு இன்னொரு விஷயம். இந்த இப்ப சமீபத்துல நேற்று வந்து 3 பேரை நீக்கியிருக்கிறாங்க. அது நியாயமான விஷயம் தான். அதாவது மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டின வகையில் 50 கோடி கேட்டு ஆபாச வீடியோ, உங்களுடைய ஆபாச வீடியோ எங்கள்கிட்ட இருக்கு. அவங்க பாட்டு ஆன்மீக வழியில போயிட்டு இருக்கிறாங்க. மதுரை ஆதீனம், இது தருமபுரம் ஆதீனம், மயிலாடுதுறை, அவங்க போயிட்டு அவங்கள்ட்ட போய் உங்களுடைய ஆபாச கேசட் எங்கள்கிட்ட இருக்கு 50 கோடி தாங்கன்னு சொல்லி போட்டு, அது மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு மடம். எங்கள்கிட்ட கேசட் இருக்கு. அதனுடைய 27வது ஆதீனம் வந்து மாசிலாமணி பரமாச்சாரிய சாமி அப்படிங்கிறவர். இன்னைக்கு அவனு 50 கோடி கேட்டு மிரட்டிட்டு
அப்புறம் அவர் மும்பைக்கு தப்பிச்சு போயிடுறார் அகோரம் என்பவர். அவருக்கு உறுதுணையா 9 பேர் இருக்கிறாங்க. அவரும் 9 பேரும் கைது செய்யப்படுகிறாரு. அதுல ஒரு 4-5 பேர் விடுதலை செய்யப்படுகிறாங்க. அப்புறம் அகோரம்ங்கிறவர் வந்து ஜாமீன் கேட்டு மனு செய்கிறாரு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு. மனு தள்ளுபடி செய்து பிறகு ஜாமீன் கொடுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வந்து திடீர்னு கட்சியை விட்டு நீக்க அவரோடு சேர்ந்து திருப்பூர் மாவட்ட தலைவர் செல்வரா 2 பேர் நீக்கி இருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்ட தலைவர் பாஸ்கர், மற்றபடி திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் அரசன் அப்படி 2 பேரும் சேர்த்து மொத்தம் 3 பேர் இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க சுத்தமாக. இதுல ஒரு நியாயம் இருக்கு. இதெல்லாம் வந்து 50 கோடி கேட்ட வழக்கு, மற்றபடி வந்து மிரட்டல், கொலை மிரட்டல் வழக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அமைதியா இருக்கக்கூடிய நபரை நோக்கி வந்து இவர்கள் தேவையற்ற முறையில் பாஜகவினுடைய அந்த கட்சியினுடைய பெயரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சுமத்துறாங்க பாஜகவுடைய தலைமை. அது ஒரு நியாயம் இருக்கு. பட் திருச்சி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எதற்காக அவர் நீக்கப்பட்டார் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கேள்விக்கு ஒரு பதிலே கிடையாது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதனால வந்து திருச்சி சூர்யா சொல்லிட்டார், தமிழிசையினுடைய புதுச்சேரியில் அவர் என்னென்ன அட்டகாசம் செஞ்சாரு, என்னென்ன ஊழல் செஞ்சார், அதனுடைய பட்டியலை நான் வெளியிடுவேன். கொஞ்சம் தாமதமாகும். ஆமா, கட்டாயம் அக்கா நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு பதிவு போட்டிருக்கிறாரு. உண்மையிலே வந்து இது பிரச்சனை வந்து ரொம்ப விசுவரூபம் எடுக்கும் என்கிறதா பகிரங்கமான உண்மை. இருந்தாலும் இன்னும் என்னென்ன பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமிஷங்கள், மற்றபடி என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இதன் மூலமாக மக்களுக்கு தெரியும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.